ஆகாயத்தை காணான்பீங்க. ஒன்று மேலே இருக்குது, இன்னொரு ஆகாயம் நம்ம ஃபால்ஸு கீழே போனால் தான் இருக்கும். தண்ணி வருதுண்ணா ஓரளவுக்கு. தண்ணி எவ்வளோப்பா டிக்கெட்டு? 30 ரூபாய் ஒரு டிக்கெட். நீங்கள் வந்தால் எடுத்துக்கலாம். வந்தாலே மட்டும்தான் எடுக்க முடியும். ஆன்லைனில் புக்கிங் கிடையாது. இங்கே 1000 படிக்கட்டு நீங்கள் நேராக இறங்குது. அப்படித்தான் தெரியுப்பா. சரி வாங்க போகலாம். செப்பலை கூட காரில் கழட்டிட்டு போயிடலாங்கண்ணே. செப்பல் போட்டு போகலாமாண்ணா? போகலாம் வாங்க. நம்ம வந்து சாமி இதுக்கு தான் வந்து நம்ம வந்து செப்பல் போட்டு போகக்கூடாது. பால்ஸில் குளிக்க வந்து போட்டு போகலாம். என்ன ஆகாய கங்கை வந்து இப்படி இருக்கிறனால, ஃபால்ஸ் இப்படி இருக்கிறனால நம்ம இப்படி போனால் கருப்பாக தெரியுது. திரும்பி எடு, நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ அப்போனா இப்போ கேமராக்காக அப்படியே பேக்கில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆகாய கங்கை போகிறோம், ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். எதுக்காக இப்படி எடுக்கிறோன்னா பிரைட்னஸ் நல்லா இருக்குன்றிருக்காரு. ஒரு கிறுக்கு பையன் நினைப்பாங்க. ஸ்டெப்பு வந்துருச்சுங்க. திரும்பலைன்னா செம்மையாக இருக்கு. திரும்பலைன்னா அவ்வளோதான். ரெண்டாவது கேட்டு 2 செக் பாயிண்ட்டா? இங்கே ஒரு 30 ரூபாய்க்கு அப்போ டிக்கெட் எடுக்கல? சும்மா வெஸ்ட்டு வாப்பா கல்லில் எடுத்து. எதுக்கு அது இப்போ தெரியாதா? அது இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. 30 ரூபா எடுத்து ஒழிச்சு கல்லில் ஒளிய வச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம அதை போய் தேடி எடுத்துக்கலாம். அதாவது 30 ரூபாலாம் இல்லை, 200 ரூபா 300 ரூபா வைப்பாங்க. அது டாஸ்க் காட்ட அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் போய் எல்லாரும் மேலே ஏறிங்கிற அழுப்பு தீர்ற அளவுக்கு கொஞ்சம் ஓகே. டவர் இல்லையா? கம்மன் இருக்கு செல்லு. செல்லு கம்மன் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹில்ஸ் ஏறுறது. பிஎஸ்என்எல் இருக்குமாண்ணா? வேறு லெவலில் இருக்குங்க. நான் முதையாக இந்த ஃபால்ஸுக்கு வரேன். இப்போ தான் 5 தடவை கிட்ட கொல்லிமலை வந்திருக்கோம். ஆனால் இப்போ தான் முதையாக இந்த ஃபால்ஸ் இறங்க போகிறோம். கால் வரலப்பா, ஃபோனை எடுத்து உள்ளே வைப்பா. இயற்கையான இடத்துக்கு வந்துட்டு ஃபோனை யூஸ் பண்ணுற யாராச்சும் உங்களை மாதிரி இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் இந்த ஃபால்ஸில் சிரமப்பட்டு ஏறி இறங்கிட்டாலும் இதில் குளிச்சா தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. கம்முன்னு அப்பா நம்ம செப்பலை கழட்டி விட்டு போயிருந்தா தான்ப்பா அந்த சவுண்டு கேட்காம இருக்கும். இப்போ அண்ணன் நடந்து போகிறாருன்னா அந்த பாலம் சவுண்டு கேட்காது. இப்போ நம்ம நடந்து போகிறோம்னா அந்த சவுண்டு கேட்கும். இங்கேயே கழட்டி வச்சுட்டு போயிடலாமா? எங்கே கழட்டலாம்? ஏதோ ஒரு மரத்துக்கடியில் கழட்டி வச்சுக்கலாம். இந்த அந்த கிராஸ் ஆகி அந்த மரத்துக்கடியில் கழட்டி வச்சுக்கலாம். எஸ், இப்போ வந்து நம்ம மரத்துக்கடியில் கழட்டி வைக்க போகிறோம் செப்பலை. இந்த பக்கம் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்காக சவுண்டு வருமேன்னு பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செப்பல் சவுண்டை. ஏதோ பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது. போயிட்டு இருந்தோம்னா 4 மணி 4:30 ஆயிரும். கோயில் கரெக்டாக நிற்கிறோம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குவாங்க? படிக்கட்டியே காணாங்க. பாய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம தான் போய் தோண்டணும். வாங்க, காலை வச்சாலே அது படிக்கட்டு வந்துடும். ஏறி வரப்போ நாங்கெல்லாம் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா போகிறதோடய நிறுத்திடணும். இப்போ ஏறதோட கஷ்டம் தெரியணும்னா வரவங்கிட்ட கேட்டால் தெரிஞ்சு போயிடும்.
இதை நான் வெள்ளிங்கிரியில தானே கேள்விப்பட்டிருக்கேன் வந்துருச்சான்ட்டு. இப்போ அண்ணன் புதுசாக கேட்டு போறாரு ஃபால்ஸுக்கு வந்ததுக்கெலாம். வித்தியாசமா இருக்குண்ணே, இது வித்தியாசமா இருக்கு. நம்ம வெள்ளிங்கிரி போயிருந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேருண்ணா அப்படி தான், தம்பி கீழே வந்துருச்சா இல்லையாப்பா, இன்னும் கொஞ்சம் தூரண்ணே அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஏறுற அண்ணே நம்மக்கிட்ட கேட்குறாரு வந்துருச்சா இல்லையாங்கன்னு. அது கம்மனு முருகர் கோயிலே 2 தடவை ஏறிட்டு வந்துடலாம் போல. அன்னைக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த வயசானவங்க இறங்குறதுக்குள்ளே நம்ம போய் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது இங்கேயே. நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே நடந்து போனோம்னா சவுண்டு மட்டும் இல்லை, தண்ணியவே பார்க்க முடியும். ஏதோ பங்களா வீட்டில் படிக்கட்டு வளைஞ்சு ஏறுற மாதிரி ஏறிட்டு இருக்குங்க. இங்கேருந்து இப்படி போய் அப்படி போகுது. ஆஹா, இப்படியெல்லாம் போனால் நம்ம தலை சுற்றி அடியில் போயிடுவோமே. இன்றைக்கி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அவ்வளோதாங்க. அந்த நீர் சமபரப்பை முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி இறங்கிட்டு இருக்கோம். ஒரே பறவை அப்படியே நம்ம அவ்வளோ. நானே ஒரு 5:45 6:15 அடிலாம் வந்தோம்னா இன்றைக்கி உரசிடுவோம். வேறு லெவல் வியூவாக இருக்கே. அதனால் நம்ம ஃபால்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே தான் நடக்கிறப்ப ரொம்ப கிட்டத்தில் வந்துட்டோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மரத்தை கூட விடாமல் இயற்கையாக படி கட்டியிருக்காங்க. ரொம்ப இன்னைக்கு ஃபால்ஸ் மறைஞ்சிருச்சு. வாங்க கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். அந்த சவுண்டு ஃபால்ஸே தெரியாமல் அந்த சவுண்டு கேட்குறதே ஒரு சுகம்தான். போய் அப்படியே சவுண்டு கேட்க ஃபால்ஸை பார்த்துடலாம். ஒரு மேன் பார்த்தீங்கன்னா இங்கேயே சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைனலாக ஃபால்ஸுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போன அந்த அடையாளத்தை பார்க்க முடியுது. அதுக்கு வந்துட்டோம். அப்படியே அங்கே நீக்கி பாருங்க, தெரியுதா இல்லையா? சாரல் குத்துற மாதிரி நின்று காட்டுறேன் உங்களுக்கு. சாரலாட்ட அப்படியே அங்கே போனால் சாரல் இங்கே வரையும் அடிக்குதுங்க, வேறு லெவலில். சரி, நான் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்து மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை. அதுவரை உங்களிடமிருந்து ஆகாய கங்கை. ஃபைனலாக குளிச்சு முடிச்சு வந்தாச்சுங்க. வேறு லெவலில் குளிச்சு முடிச்சுட்டு ஃபால்ஸில் வேறு லெவலில் அட்டி பொல்லியாக இருக்குது. போட்டு அடின்னு அடிக்குது தண்ணி. வேறு லெவலில் குளிச்சு முடிச்சுட்டு அங்கே வந்த பாதையிலே அப்படியே போக வேண்டியதான். அந்த பாதையிலே அப்படியே போயிட்டு ஜாலியாக வேறு லெவல் மஜா பண்ண வேண்டியதான். ஆனால் இது ஆகாய கங்கை அருவி இப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. வேறு லெவல்னே சொல்லலாம். அங்கே இருந்து ஒரு 30 அடிக்கிட்ட 30-40 அடிக்கிட்ட விழுவும். வேறு லெவல். 40 அடியிலேருந்து தண்ணி விழுந்தா என்ன ஆகும், கதி என்ன ஆகுறதுன்னு பார்த்துக்கோங்க. வேறு லெவலுங்க. அப்படியே நம்ம போயிட்டு மற்ற கோயில்களெல்லாம் பார்த்துட்டு மேலும் அடுத்த வீடியோவில் அந்தந்த கோயில் வீடியோ வரத்துக்கே வந்தாச்சுங்க. அதாவது மலைக்கு ஃபால்ஸுக்கு தொடங்கின இடத்துக்கே வந்தாச்சு. விடுங்க, இறங்கும்போது தெரில, ஏறும்போது தான் நாக்கு தொங்குது. எப்படியோ மேலே மேலே நம்ம கீழே இருக்கும்போது மேலே வரவங்களாம் கேட்டாங்க இன்னும் எவ்வளோ இருக்குன்ட்டு. அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, நம்மளே வந்துட்டோம். நீங்களும் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு
லைக் பண்ணிடுங்க. நீங்களும் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இறங்குறதுக்கு ஜாலியாகிட்டு ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பை. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஸ்ரீ. பை.